சி ஷார்ப்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வேர் அண்ட் டைனமிக் அப்படிங்கிற இந்த ரெண்டு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவது வேர் அப்படிங்கிறது the type of the variable is decided compile time. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம்னா அதோடைய டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் டைம்லேயே டிசைட் ஆகிடும். இரண்டாவது பாயிண்ட் the variable of this type should be initialized at the time of declaration. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம்னா அப்பொழுது அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது இனிஷியலைஸ் ஆகிடணும். ரெண்டாவது டைனமிக் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா the type of the variable is decided run time. ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம்னா அதோடைய டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரன் டைம்ல தான் டிசைட் ஆகும். டைனமிக்ல ரெண்டாவது பாயிண்ட் the variable of this type need not be initialized at the time of declaration. டைனமிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது உடனே இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரெண்டுடைய வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இப்போ நீங்க விசுவல் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி டைனமிக் கீவேர்டை பயன்படுத்தி இரண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். முதலாவது பை அப்படிங்கிறத நீங்க மேல அதாவது ஹவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிற டிக்ளரேஷன், அதாவது நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் அதோடைய டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் டைம்லயே நம்மளுக்கு டிசைட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ல நீங்க மேலே ஹவர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் டைம்லயே டிசைட் ஆகிடும். பட் வேறஸ் இப்போ டைனமிக்ல நீங்க அந்த டீச்சருக்கு மேலே மவுஸை வச்சு பார்த்தீங்கன்னா வெறும் டைனமிக் அப்படிங்கிற கீவேர்டு தான் இருக்குது. அதோடைய டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகலை. ஏன்னா இது கம்பைல் டைம்ல தான் இருக்கு. இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிற வேரியபிளுடைய டைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகலை. இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது ரன் டைம், இப்போ நான் இதை அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணேன்னா அதை ரன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ரன் டைமில் நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனிவே வேர் அப்படிங்கிறதுடைய டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் டைம்லேயே டிசைட் ஆகிடுச்சு. அதை நம்ம செக் பண்ண தேவையில்லை. பட் இப்போ நீங்கள் இந்த டைனமிக்னு பார்த்தீங்கன்னா அதாவது டீச்சர் அப்படிங்கிறதுடைய வேல்யூ வந்து நல்லா இருக்குது. டைப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிசைட் ஆகலை. அந்த லைனை நான் எக்ஸிக்யூட் பண்ணுனேன்னா இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரன் டைமில் டிசைட் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இஸ் ப்ரெசன்ட் வேரியபிள் டேட்டா டைப்பு பூல் அப்படின்னு சொல்லி டிசைட் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் வேர் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம்னா அதை ரிமூவ் பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்க, எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னா ஒரு வேரியபிள் வேர் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்தி டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா வேல்யூ மஸ்ட் பி இனிஷியலைஸ்ட். பட் டைனமிக்ல நீங்கள் அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணீங்கன்னா எந்த விதமான எரருமே இருக்காது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.